அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னியோட 3ஆவது நாளாக இருக்கு. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது, நாம் சில குவாலிஃபிகேஷன்ஸ்களை பார்ப்போம். அதாவது ஒரு டீச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும், ஒரு டாக்டராக இருந்தால் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும், அதுவே ஒரு இன்ஜினியராக இருந்தால் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் என்றாவது யோசித்திருக்கிறீர்களா, நாம் முஸ்லீமாக இருக்கோம், நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? ஆம், ஒரு 4 முக்கியமான குவாலிஃபிகேஷன்கள் உங்களுடன் இருக்க வேண்டும். முதலாவதாக, உண்மையை பேசுதல். எப்பொழுதும் என் நேரத்திலும் தன்னுடைய உயிர் பிரிந்தாலும் உண்மையை பேசக்கூடியவன் உண்மையான முஸ்லீமாக இருப்பான். இரண்டாவது, அவன் எக்காரணத்திற்கும் யாரையும் கெட்ட வார்த்தையிலோ அல்லது ஒரு ஹார்ஷ் என்பதாக சொல்வார்கள் அல்லவா, ஒரு கோபமான ஒரு நடைமுறையில் மற்றவர்களிடம் அவன் நடந்து கொள்ள மாட்டான். இரண்டாவது, ஒரு முக்கியமான ஒரு உண்மையான முஸ்லிம். மூன்றாவதாக, ஒரு விஷயத்தை அவன் ப்ராமிஸ், அதாவது வாக்களித்திருந்தால் அதற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பான். அவனுக்கு ஒரு அமானத் என்று கொடுக்கப்பட்டால், ஒரு விஷயத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக அவனிடம் கொடுக்கப்பட்டாலோ அல்லது அதனை நம்பி அவனிடம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய சொல்லிவிட்டாலோ அது செய்து விட்டாலோ அவன் யாரிடமும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன், அவன்தான் உண்மையான முஸ்லிம். 4ஆம் அவர், எந்த குறைகளாக இருந்தாலும் மறைக்கக்கூடியவன். ஆம், மற்றவர்களுடைய குறைகளை மறைக்குபவன் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறான். அதே போல் மற்றவர்களை சம்பந்தமாக புறம் பேசாமலும் இருப்பவன் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.